அன்பார்ந்த ஆஷிக் டுடே நேயர்களே, பலஸ்தீன் இஸ்ரேல் போர் கிட்டத்தட்ட 162 நாளை கடந்து நிகழ்ந்து கொண்டிருக்கிறது. இந்த காணொலியில் நேற்றைய இரவு அல் நுஸ்ரத் என்று சொல்லக்கூடிய அகதிகள் முகாம் மேலே மிகப்பெரிய அளவு தாக்குதல் நடத்துனதில் ஷஹருக்கு எழுந்த பல நபர்கள் உயிரிழந்திருக்காங்கிற செய்தி வந்திருக்கு. மறுபக்கம் ஹூதிக்கள் இந்திய பெருங்கடலை தாண்டி இன்னைக்கு பல்வேறு தாக்குதலை நடத்திட்டு இருக்கிறாங்க. அந்த செய்தி இன்னைக்கு பெரிய அளவில் பேசப்படுது. அடுத்து இன்னைக்கு ரஃபாவில் அதிகாரப்பூர்வமாக நுழைவோம் என்ற விஷயத்தை நெத்தன்யாகு அறிவிச்சிருக்கிறாரு. ஸோ இந்த செய்தியை குறித்து தான் இந்த காணொலியில் பார்க்க போகிறோம். நான் உங்கள் ஆஷிக், இது ஆஷிக் டுடே. நன்மை ஏவி தீமையை தடுத்து இந்த சமூகத்தில் நல்லது ஒரு மாற்றம் செய்வோம். அன்பார்ந்த நண்பர்களே, 162 நாளை கடந்து இந்த பலஸ்தீன் இஸ்ரேல் போர் என்பது நிகழ்ந்து கொண்டிருக்கிறது. இந்த வேளையில் இறப்பு விகிதம் என்பது 30,000 கடந்து நிகழ்ந்து கொண்டிருக்கிறது. கிட்டத்தட்ட 15,000 நபர்கள் பச்சிலம் குழந்தைகளாகவே காணப்படுகிறார்கள். முழுக்க இனப்படுகொலை செய்ய வேண்டும் என்ற இன்டென்ட்ல மட்டும்தான் இன்னைக்கு இஸ்ரேல் செயல்பட்டு கொண்டு இருக்கிறது. இஸ்ரேலோடு மேற்கத்திய நாடுகளும் கைகோர்த்து கொண்டு காசாவில் இருக்கக்கூடிய நிலவளங்களை சுரண்ட வேண்டும் என்ற அடிப்படையில் செயல்பட்டு கொண்டிருக்கிறது. ஸோ இந்த வேளையில் தான் ரமலானுடைய 5வது நோன்பை காசா மக்கள் நோற்றிருக்கிறார்கள். உணவே கிடைக்கக்கூடிய பேரித்தம்பங்கள் அல்லது தண்ணீரை கொண்டு அல்லது கால்நடை உணவுகளை கூட பயன்படுத்தி கூட நோன்பு வைத்து நோன்பு திறந்து அந்த மக்கள் இன்னைக்கு வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். இந்த வேளையில் நேற்றைய இரவு ஃபஜ்ருடைய பாங்குக்கு முன்னாடி ஷஹருடைய நேரம் எந்திரிக்கிறாங்க அங்கே இருக்கக்கூடிய மக்கள். அந்த ஃபஜ்ருடைய நேரத்திற்கு முன்பாக நடந்த ஒரு இனப்படுகொலை தான் ஆக துயரமான இனப்படுகொலையாக காணப்படுது. 2 தினங்களுக்கு முன்னாடி குவைத் ரவுண்டானாவில் மிகப்பெரிய அளவில் உணவுப் பொருட்களை பசியால் இருக்கக்கூடிய இந்த மக்கள் எடுக்க போகக்கூடிய சமயத்தில் அவங்க மேலே தாக்குதல் நடத்தி பல நபர்களை கொண்டாங்க. அதற்கு முன்னாடி போன வாரத்தில் அல் ரஷீத் என்ற சாலையில் உணவுப் பொருட்களை எடுக்க போகக்கூடிய சமயத்தில் அந்த மக்கள் மேலே தாக்குதல் நடத்துகிறாங்க. இந்த மக்களை பசியால் வாட வைத்து இறக்க வைக்க வேண்டும் என்ற பெரும் ஒரு கடுங்கொன்மையான ஒரு ஆட்சியில் ஒரு சூழ்ச்சியில் இன்னைக்கு இஸ்ரேல் செயல்பட்டு கொண்டிருக்கிறது. அதற்கு எல்லா மேற்கத்திய நாடுகளும் கைகோர்த்து செயல்படுத்தி கொண்டிருக்கிறது. ஸோ இந்த வேலையை தான் நேற்றைய தினம் அல் நுஸ்ரத் என்று சொல்லக்கூடிய அந்த முகாமு பக்கத்தில் வடக்கு பக்கத்தில் ஒரு குடும்பத்திற்கான ஒரு கேம்ப் இருக்குது. அந்த கேம்புடைய கட்டிடம், அந்த கட்டிடத்து பேர் பார்த்தீங்கன்னா தபாயி என்று சொல்லக்கூடிய ஒரு பெரிய கட்டிடம், ஒரு குடும்பத்திற்கு சொந்தமானது. அந்த கட்டிடத்தில் பல்வேறு அகதிகள்லாம் தங்கியிருக்கிறாங்க. ஸோ இந்த அகதிகள் மேலே மிகப்பெரிய அளவில் தாக்குதல் நடத்தியிருக்கிறாங்க. எப்போனா அந்த ஃபஜ்ருக்கு முன்னாடி 3 நடவடிக்கைகளை பற்றி இங்கே நம்ம பார்க்கணும். இறந்த நபர்கள் 40 நபர்களாக காணப்படுறாங்க. 36 உடல்கள் எடுக்கப்பட்டுருச்சு. இதில் பெரும்பான்மையாக இன்னாலில்லாஹி இன்னா இலைஹி சொல்ல வார்த்தையே வரல. பெரும்பான்மையாக குழந்தைகள். அதிலும் கொடூரம், குஜராத்தில் எப்படி ஒரு சகோதரி, இஸ்லாமிய சகோதரி வயிற்றை கிழிச்சு அந்த குழந்தையை எடுத்து நெருப்பில் போட்டு ரசிச்சானோ இந்த சங்கி, அதே போல் இந்த 36 நபர்களில் பாதிக்கு பாதி கர்ப்பிணி தாய்மார்கள். கர்ப்பமான நிலையில் 4 மாதம் 5 மாதம் 8 மாதம் கர்ப்பமான நிலையில் இவர்கள் ஷஹருக்கு எந்திரிச்சு என்ன பண்ணியிருக்கிறாங்க, தொழுகையில். ஏன்னா கர்ப்பமான முறையில் சில பெண்கள் நோன்பு நோக்க முடியாட்டியும் அமல் செய்வதில் ஆர்வப்படுவார்கள். குறிப்பாக காசால் இருக்கக்கூடிய இரையச்சம் கொண்ட மக்கள் இவங்க என்ன பண்ணியிருக்காங்க, ஷஹருக்கு எந்திரிச்சு உணவு தயாரித்து கொடுத்துருக்காங்க பிள்ளைகளுக்கு கிடைக்கக்கூடிய உணவை வைத்து. அந்த வேலையில் தாக்குதல் நடத்திருக்கிறாங்க. எப்படின்னா அந்த கட்டிடத்து மேலே பாம்பு போட்டிருக்காங்க, குண்டு போட்டிருக்கிறாங்க. வான்வழியாக ட்ரோன்களை பயன்படுத்தி குண்டு போட்டதில் அந்த கட்டிடம் சுக்குநூறு அணைஞ்சிருச்சு. கிட்டத்தட்ட 40 ஷஹீதுகளாக இருக்காங்க. பெண்கள், கர்ப்பிணி தாய்மார்கள் அதிகமாக காணப்படுறாங்க. ஸோ இந்த செய்தி இன்னைக்கு மிகப்பெரிய ஒரு வலியை ஏற்படுத்தி இருக்க ஒரு தாய்மாரி, ஒரு கர்ப்பிணியை ஒரு இறக்கமில்லாமல் ஒருத்தை கொள்றானா அவன் எந்த அளவு காட்டு மிருகத்தனமாக இருப்பான் அப்படிங்கிற விஷயத்தை இன்னைக்கு நான் மீளாய்வு செய்யணும். ஆனால் இதெல்லாம் பார்த்து கொண்டிருக்கூடிய ஐநாவாகட்டும் சர்வதேச சமூகமாகட்டும் அமைதியாக இதை ஒரு செய்தியாகவே கடக்கக்கூடிய நிகழ்வு என்பது நிச்சயமாக நம்மை போன்ற வெகுஜன மக்கள் எல்லாமே நிச்சயமாக ஒரு முஸ்லீமாக நாம் பிரார்த்தனை செய்வோம். ஒரு வெகுஜன மக்களாக அவர்களுக்கான குரல் எழுப்புவார்கள். ஆனால் அதிகாரப்பீடத்தில் இருக்கக்கூடியவர்கள், உலகளாவிய அளவில் இருக்கக்கூடிய வல்லாதிக்கம் படைத்த நாடுகள் இருக்கக்கூடிய ஆட்சியாளர்கள் இதற்கு எதிராக குரல் கொடுக்காமல் அமைதியாக இருப்பது நிச்சயமாக உள்ளளவு வருத்தம் அளிக்கிறது. எக்ஸப்ட் ரஷ்யா புட்டின் அவர்களை தவிர. புட்டின் தான் இன்னைக்கு மிகப்பெரிய அளவில் ஒரு டாமினேட் பண்ணியிருக்காரு நம்ம சொல்ல முடியும். ஏன்னா புட்டினை பொறுத்த வரைக்கும் இன்னைக்கு சொல்லியிருக்கிறாரு, ரஃபாவுக்குள்ள நீங்கள் நுழைஞ்சீங்கன்னா எங்களுடைய தாக்குதல் வேற மாதிரி இருக்கும் அப்படிங்கிற எச்சரிக்கையை கொடுத்துருக்காரு. மேலும் காசாவில் இருக்கக்கூடிய நிலவரங்களை சுரண்டணும் சொல்லிட்டு அமெரிக்க துறைமுகத்தை ஏற்படுத்தணும் முயற்சி பண்ணுறது மிகப்பெரிய ஆபத்து. இதற்கு எதிராகவும் ரஷ்யா நிச்சயமாக குரல் கொடுக்குங்கிற விஷயத்தை பதிவு செஞ்சிருக்கிறார். ஸோ இந்த வேளையில் ரஷ்யா ஈரான் உடனான உறவு இன்னைக்கு அமெரிக்கா மிகப்பெரிய அளவில் கோபம் அடைஞ்சிருக்குது. ஈரான் பெலஸ்டிக் மிசில்களை இன்னைக்கு தொடர்ந்து குரூஸ் மிசில்களை ட்ரோன்களையும் ஈரானிலிருந்து ரஷ்யாவுக்கு ஏற்றுமதி செஞ்சுட்டு இருக்குது. இதுக்குன்னா உக்ரைனுக்கு எதிரான அந்த போர்ல, ஏன்னா உக்ரைனுக்கு எதிராக போர் செய்வதில் ரஷ்யா முன்னிலையில் இருக்கக்கூடிய சமயத்தில் உக்ரைனுக்கு மேற்கத்திய நாடுகள், ஜெர்மனி போன்ற நாடுகளாக உதவி செஞ்சுட்டு இருக்கு. ஸோ இந்த வேளையில் தொடர்ந்து ஈரான் என்ன பண்ணுது, இராணுவ தளவாடங்கள், இது போன்ற கருவிகள், ட்ரோன்களை ஃபத்தஹ் 1 ஃபத்தஹ் 2 என்று சொல்லக்கூடிய ட்ரோன்கள் எல்லாமே கொடுத்துருக்கு. ஸோ இந்த அடிப்படையில் இன்னைக்கு ஈரான்லேருந்து
ஐரோப்பிய நாடுகளுக்கு செல்லக்கூடிய பயணிகள் விமானத்தை தடை செய்வோம் என்ற விஷயத்தை கூட இன்னைக்கு அமெரிக்கா சில செய்திகள் வந்திருக்கு, உறுதிப்படுத்தப்படலை, முன்னெடுத்து கொண்டிருக்கு அப்படிங்கிற விஷயத்தை பார்க்க முடியுது. அமெரிக்கா கடும் கோபத்தில் இருக்கு அப்படிங்கிற விஷயத்தையும் சொல்றாங்க. ஃபஜ்ருக்கு முன்னாடி அந்த இனப்படுகொலை நடப்பதற்கு முன்னாடி அங்க இறந்த 40 நபர்களுடைய நிலைப்பாடு எப்படி இருந்துச்சுன்னா, எல்லா நபர்களும் ஷஹருக்கு எந்திரிச்சிட்டாங்க, எல்லா நபர்களும் சகுறு செய்ய தயாராகிட்டாங்க. சகுறு செஞ்சுட்டு ஒளி செய்வதற்காக பல்வேறு நபர்கள் நிலையில் நின்று கொண்டிருக்கிறார்கள். அந்த ஒளி செய்வதற்கான தேவையான தண்ணிகள் எடுத்து செல்வதற்காக ஒரு 2-3 நபர்கள் வடக்கு பகுதியை நோக்கி போகிறாங்க. அடுத்து சில நபர்கள் அங்கே இருக்கக்கூடிய சில பகுதிகளில் பிரிந்து சென்று பல்வேறு இடங்களில் பாங்கு அதான் சொல்வதற்காக, ஃபஜ்ருடைய அதான் சொல்வதற்காக சென்று கொண்டிருக்கிறார்கள். மித்த நபர்கள் 36 நபர்கள் கிட்டத்தட்ட ஃபஜ்ர் தொழுவதற்காக ஆயத்தமாகி கொண்டிருந்தார்கள். இந்த சூழலில் தான் இந்த ரமலானுடைய நாட்களுடைய இந்த தஹஜ்ஜுத் மற்றும் இந்த ஃபஜ்ருடைய சூழலில் தான் இன்னா லில்லாஹி வ இன்னா இலைஹி ராஜிஊன் இந்த மிகப்பெரிய இனப்படுகொலை நடந்திருக்கு. நிச்சயமாக அல்லாஹ்வின் புறத்திலிருந்து கிடைக்கக்கூடிய உதவி மிகப்பெரிய அபரிவிதமான உதவியாக இருக்கும். இந்த நோபாளிகளை கொன்ற இந்த இஸ்ரேலியர்களை, இந்த துரோகிகளை, இந்த இனவெறியர்களை, தீவிரவாதிகளை நிச்சயமாக இறைவன் நிச்சயமாக தண்டிப்பான். அதில் மாற்றுக்கிறதே கிடையாது. இறந்த அனைத்து நபர்களுக்கும் இந்த ரமலானின் அல்லாஹ் மிக உயர்ந்த சோனமான ஜன்னத்தில் பிரதிச்சு கொடுக்க வேண்டும் என்று தொடர்ந்து நம்ம பிரார்த்தனை செய்வோம். மறுபக்கம் மறைமுகமாக ஈரானோடு அமெரிக்கா பேசியிருக்குது. இது ராய்டர்ஸ் செய்தி முகமை வெளியிட்டிருக்குது, நியூயார்க் டைம்ஸ் கூட வெளியிட்டிருக்கு. என்ன பேசியிருக்குன்னா, உடனடியாக இந்த போர் நிறுத்தத்துக்கு எதான வழி செய்யுங்க ஈரான். ஏன்னா நீங்கள் யமனுடைய படைகள் எல்லாமே சரக்கு கப்பலை தாக்கிட்டு இருக்கிறாங்க. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஈராக் பகுதிகளில் சிரியா ஈராக் பகுதிகளில் அமெரிக்காவுடைய பேஸ் நிலையங்களை அழிச்சிட்டு இருக்கிறாங்க. இதற்கு எதிராக நடவடிக்கை எடுங்கன்னு சொல்லிட்டு அமெரிக்கா ரகசியமாக ஈரான்கிட்ட பேசியிருக்கு. அதுக்கு ஈரான் தெளிவாக சொல்லிடுச்சு, காசாவில் போர் நிறுத்தத்தை கொண்டு வந்தேன்னா எல்லா விஷயமும் சாலம் ஆயிரும், எல்லாம் முடிஞ்சிடும். நீங்கள் ப்ராஸ்பரிட்டி ஆஃப் கார்டியன் என்ற அடிப்படையில் யமனுக்கு எதிராக நீங்கள் நாடுகளை திரட்டி போர் செய்யக்கூடிய சமயத்தில் யமன் நிச்சயமாக எதிர்த்தாக்குதல் நடத்தும். நீங்கள் எப்போ இந்த தாக்குதலை நிறுத்தணும், உங்களுக்கான பாதுகாப்பு வேணும்னா நீங்கள் மீண்டும் சொல்கிறேன் காசாவில் போர் நிறுத்தத்தை கொண்டு வாங்குகிற விஷயத்தை அழுத்தம் திருத்தமாக ஈரான் தரப்புலேருந்து சொல்லப்பட்டு விட்டது. ஸோ இப்படிப்பட்ட சூழல் என்பது இன்னைக்கு ஈரானுக்கும் அமெரிக்காவும் மத்தியில் போயிட்டு இருக்கு. இதற்கிடையில் இஸ்லாத்திற்கு ஒரு சிறந்த டாக்டர், ஒரு புகழ்பெற்ற டாக்டர் மருத்துவர் இன்னைக்கு இஸ்லாத்துக்கு வந்திருக்கிறாரு. அவர் பேர் பார்த்தீங்கன்னா ஹென்ரி கிளாசன் பின்னாடி நம்ம சவுத் ஆப்பிரிக்கா கிரிக்கெட் பிளேயர் தான் ஞாபகத்துக்கு வராரு. அவருடைய பேர் தான் ஹென்ரி கிளாசன். இவர் பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய அளவில் ஒரு மருத்துவ வல்லுநராக காணப்படுறாரு. ஹார்வர்டு பல்கலைக்கழகத்தில் பார்த்தீங்கன்னா MD PhD என சொல்லக்கூடிய மருத்துவ படிப்பு படித்து ஒரு பெரிய ஒரு மருத்துவராகவும் காணப்படுறாரு. காசாவுக்காக குரல் கொடுத்திருக்காரு. மருந்துகளில் காசாவுக்கான மருந்துகளை கொண்டு போய் சேர்க்கணும்னு முயற்சி பண்ணியிருக்கிறாரு. ஸோ இத்தகைய நபர் என்ன பண்ணியிருக்காருன்னா, இன்னைக்கு இஸ்லாத்துக்கு ஏற்றிருக்கிறாரு. நிச்சயமாக இந்த ஹென்ரி கிளாசன் என்று சொல்லக்கூடிய சகோதரருக்கு அல்லாஹ் கிருபை செய்ய வேண்டும். இஸ்லாத்துக்கு வருகை இந்த உங்களுக்கு அல்லாஹ் மிகப்பெரிய ஹைரை கொடுக்க வேண்டும் என்ற துவாவை நாம் முன்னெடுக்க கடமைப்பட்டிருக்கின்றோம். அடுத்த ஒரு செய்தி என்னன்னு கேட்டீங்கன்னா, ஹூதிகளை பற்றி செய்தி. ஹூதிகள் கடந்த 2 தினங்களுக்கு முன்னாடி 14ஆம் தேதி ஹூதிகளுடைய தலைவராகக்கூடிய அப்துல் மாலிக் அவர்கள் ஒரு பெரிய அனௌன்ஸ்மெண்ட்டை கொடுத்தாரு. அந்த அனௌன்ஸ்மெண்ட் நிச்சயமாக மேற்குலகத்துக்கு மிகப்பெரிய அளவில் கதிகலங்க வச்சிருச்சு. குறிப்பாக இந்தியா போன்ற நாடுகள் கூட கொஞ்சம் ஸ்டன் ஆகிட்டாங்கன்னு சொல்ல முடியும். காரணம் ஏன்னு கேட்டிங்கன்னா, இஸ்ரேலை பொறுத்தவரை அவர்களுடைய கப்பல்கள் எல்லாமே செங்கடல் வழியாக தான் வந்துருந்துச்சு, உங்களுக்கு தெரியும். ஸோ ஹூதிகள் அடித்தனால செங்கடல் வழியாக பிளாக் ஆயிடுச்சு. ஏன்னா செங்கடல் பாபல் மந்தம் மெடிட்டேரியன் சீலிருந்து நேராக துறைமுகமாக இருக்கக்கூடிய எலைட் துறைமுகம், அதே மாதிரி ஹைஃபா துறைமுகத்துக்கு கப்பல்கள் போயிட்டு இருந்துச்சு. ஸோ என்னைக்கு ஹூதிகள் செங்கடல் அரபிக்கடலில் தாக்குதல் நடத்தி மிகப்பெரிய அளவில் ஒரு அழுத்தத்தை கொடுத்தாங்களோ காசா விடுதலைக்கு, அன்னைக்கு அந்த வழியாக செல்லக்கூடிய எல்லா வர்த்தகமும் நின்றுச்சு. பல்வேறு உலகத்தில் இருக்கக்கூடிய பல்வேறு வர்த்தக நாடுகள் எல்லாமே, பெரிய சரக்கு கப்பல்கள் கொண்டிருக்கக்கூடிய நாடுகள், இன்சூரன்ஸ் கம்பெனிகள் எல்லாமே இந்த வழியை பயன்படுத்த மாட்டோம் அப்படின்னு சொல்லக்கூடிய விஷயத்தை அறிவிச்சாங்க. காரணம், செலவினங்கள் அதிகமாக ஆகும், எங்களுக்கு பாதிப்பிச்சாகும் அப்படிங்கிற அடிப்படையில். ஸோ இதற்கு மாற்றான பாதை என்பது தான் ஆப்பிரிக்கா வழியாக செல்லக்கூடிய அந்த பாதை, அதாவது கேப் ஆஃப் ஏடன் என்று சொல்லக்கூடிய பாதை, ஜிப்ரால்டர் நீரிணைன்னு சொல்லுவாங்க, அதாவது நன்னம்பிக்கை முனைன்னு சொல்லுவாங்க. இது எப்படின்னா, ஆப்பிரிக்க கண்டத்தின் வழியாக சென்று பல நாட்கள் 10 அல்லது 15 நாட்கள் பயணம், பல ஆயிரம் கிலோமீட்டர் தூர பயணம். இந்த வழியாக என்ன பண்ணுவாங்க, இந்த நன்னம்பிக்கை முனை ஜிப்ரால்டர் நீரிணையாக உள்ள மத்திய தரைக்கடல் மெடிட்டேரியன் சீயை அடைஞ்சு அங்கிருந்து ஹைஃபா துறைமுகத்தை நோக்கி இஸ்ரேலுக்கு பல்வேறு பொருட்கள்லாம் போயிட்டு இருந்துச்சு. ஸோ இதற்கு கேப்பில் கூட UAE சவுதி உதவி செஞ்சிருக்கு தரைமார்க்கமாக, அதை பற்றி பின்னாடி சொல்கிறேன். ஸோ இப்படிப்பட்ட இந்த உதவிகள் தான் இன்றைக்கி போயிட்டு இருந்துச்சு. இன்னைக்கு ஹூதிகளுடைய தலைவர் அப்துல் மாலிக் என்ன முடிவு செஞ்சிருக்காருன்னா, நாங்கள் இந்த போரை விரிவடை செய்கின்றோம், அதற்கு எங்களுக்கு மிஷேல்கள் அப்டேட் தேவைப்படுகிறது. ஸோ எங்கள்கிட்ட இருக்கக்கூடிய மிஷேல்களை நாங்கள் அப்டேட் பண்ணிட்டு இருக்கிறோம். அதே மாதிரி ஈரான் இருந்த சில மிஷேல்களும் இவங்க கைக்கு வந்திருக்கு. சொல்லப்போனால் ஈரான் இருக்கக்கூடிய ஃபத்தகு அல்லது பல்வேறு க்ரூஸ் மிசைல்கள், பெலாஸ்டிக் மிசைல்கள் அப்கிரேட் செய்யப்பட்டு இவர்கள் ஹைப்பர்சோனிக் மிஸ்ஸிலாக மாற்றிருக்கலாம் அப்படிங்கிறதா என்னுடைய எண்ணமாக இருக்குது. ஸோ இவங்கள்ட்ட இருக்கக்கூடிய ஹைப்பர்சோனிக் மிஸ்ஸிலாக தான் 2 நாளைக்கு முன்னாடி பரிசோதனை செஞ்சாங்க. இது கிட்டத்தட்ட சனா, அதாவது யமனுடைய தலைநகரமாக இருக்கக்கூடிய சனாலிருந்து இஸ்ரேலுடைய தலைநகரமாக இருக்கக்கூடிய டெல்லவி வரைக்கும் தாக்கும். இந்த பக்கம் எடுத்தீங்கன்னா இந்திய பெருங்கடலின்
தாண்டி தாக்கும் அப்படிங்கிற ஒரு விஷயமும் இங்கே பதிவு செய்யப்படுகிறது. ஸோ இந்த அடிப்படையில் தான் இவர்கள் நேற்று முன்தினம் பரிசோதனை செய்து நேற்றைய தினம் 5 நடவடிக்கைகளில் ஈடுபட்டிருக்கிறாங்க. அதுதான் இந்த விரிவாக்க போருடைய அர்த்தமாக காணப்படுது. ஏன்னா இந்த விரிவாக்க போரை பொறுத்த வரைக்கும் இவங்க தெளிவாக சொல்கிறாங்க, நாங்கள் செங்கடல், அரபிக்கடல், பாபல் மத்தம் நீரிணை, ஏடன் வளைகுடா இதுக்குள்ளே தான் அடிச்சுட்டு இருந்தோம். இன்னைக்கு இதை தாண்டி இந்திய பெருங்கடலை தாண்டி நாங்கள் ஆப்பிரிக்காவில் இருக்கக்கூடிய நன்முனை இருக்குல்ல அது வரையும் அடிப்போம் அப்படின்னு சொல்லக்கூடிய அனௌன்ஸ்மெண்ட்டை வெளியிட்டிருக்காங்க. காரணம் ஏன், இப்போ இஸ்ரேலுக்கான எல்லா கப்பல்களும் அந்த வழியாக தான் போயிட்டு இருக்கு. ஸோ நீ இந்த வழியை விட்டு அந்த வழியை சூஸ் பண்ணுறியா, அந்த வழியாகவும் நாங்கள் என்ன பண்ணுவோம், தாக்குதல் நடத்துவோம். அதற்கு எங்களுக்கு தொலைதூரம் செல்லக்கூடிய ராக்கெட்டுகள் தேவை. அந்த ஹைப்பர்சோனிக் மிசைல் தான் இன்னைக்கு எங்கள் கையில் இருக்குது. இதை நாங்கள் பரிசோதனை செஞ்சுட்டோம். இது 2000 கிலோமீட்டருக்கு அப்பால் வெறும் 10 நிமிஷத்தில் டிராவல் பண்ணி அடிக்கும். இலக்குகள் சரியான முறையில் தாக்குங்கிற அடிப்படையில் தான் இன்னைக்கு எல்லா விஷயங்களும் தயார் செய்த நிலையில் வச்சிருந்தாங்க. அந்த தயார் செய்த சூழலில் தான் நேற்றைய தினம் 5 நடவடிக்கையில் ஈடுபட்டிருக்காங்க. 5 நடவடிக்கை, 3 வந்து இந்திய பெருங்கடலில் இஸ்ரேல் மற்றும் அமெரிக்கா சரக்கு கப்பல்கள் மேலே தாக்குதல் நடத்தியிருக்காங்க. 1 ஏடன் வளைகுடா பக்கத்தில், 1 அரபிக்கடல் பக்கத்தில். ஸோ ஒட்டுமொத்தமாக 5 தாக்குதலை வந்து ஒரு பிரம்மாண்டமான முறையில் சொன்னது போலவே யமனுடைய ஹூதிகள் இன்னைக்கு செஞ்சு காட்டியிருக்காங்க அப்படிங்கிற விஷயத்தை நம்மளால் பார்க்க முடியுது. ஸோ யமனுடைய ஹூதிகளை பொறுத்த வரைக்கும் என்னைக்கு இந்த இஸ்ரேல் மட்டுமல்லாமல் அமெரிக்கா இந்த ப்ராஸ்பெரிட்டி ஆஃப் கார்டியன் என்ற அடிப்படையில் பல்வேறு நாடுகளை கூட்டு சேர்ந்து யமன் பகுதியில் மேலே தாக்குதல் நடத்துச்சோம், அன்னைக்கு இந்த போரை இந்த ஹூதிகள் விரிவடைய செஞ்சுட்டாங்க. அது வரையும் செங்கடல், அரபிக்கடலில் தான் தாக்குதல் நடத்திட்டு இருந்தாங்க. அதுவும் இஸ்ரேல் கப்பல் மேலே மட்டும் தான் தாக்குதல் நடத்திட்டு இருந்தாங்க. ஆனால் இன்னைக்கு அமெரிக்கா, பிரிட்டிஷ் போன்ற கப்பல்கள், சரக்கு கப்பல்கள் மேலேயும் தாக்குதல் நடத்தி கொண்டிருக்கிறார்கள். இதனால உலகளாவிய அளவில் ஒரு பொருளாதார அழுத்தத்தை கொடுத்துருக்காங்க அப்படின்னு நம்மளால இங்கே பார்க்க முடியுது. மேலும் சரியா சனா நகரத்திலிருந்து 1000 கிலோமீட்டர் தொலைவில் இருக்கக்கூடிய ஒரு தீவு, இந்த தீவு பார்த்தீங்கன்னா சோகோத்ரா என்று சொல்லக்கூடிய தீவு. இந்த சோகோத்ரா தீவு மேலே ஒரு ஏவுகணையை ஏவி தாக்குதல் நடத்தியிருக்காங்க. இந்த சோகோத்ரா தீவு எப்படிப்பட்ட தீவுன்னு கேட்டிங்கன்னா, இஸ்ரேல் ஆக்கிரமிப்பு செய்த ஒரு தீவு. அந்த தீவில் வந்து இஸ்ரேல் ஆக்கிரமிப்பு செய்து பல்வேறு ராணுவ துருப்புகளை போட்டு வச்சிருந்துச்சு. ஸோ இந்த சூழலில் தான் இந்த சோகோத்ரா என்று சொல்லக்கூடிய தீவு மேலே நேற்றைய தினம் தாக்குதல் நடத்திருக்காங்க. விஷயத்தை தான் இங்கிலாந்துடைய கடல்சார் பாதுகாப்பு அமைப்பாக இருக்கக்கூடிய ஆம்ரே வெளியிட்டு இருக்குது. இப்படிப்பட்ட தாக்குதல் நடந்திருக்கு யமனுடைய ஹூதிகள் அந்த சோகோத்ரா என்று சொல்லக்கூடிய தீவு மேலே அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ எல்லாம் ஜாக்கிரதையாக இறங்கி இவங்களுடைய மிசைல்கள் அப்டேட் ஆனனால இவர்களுடைய தாக்குதல்கள் எந்த பகுதியை நோக்கியும் வரலாம் அப்படிங்கிறதான் இந்த இங்கிலாந்துடைய கடல்சார் பாதுகாப்பு அமைப்பாக இருக்கக்கூடிய ஆம்ரேவுடைய குற்றம் காணப்படுகிறது. ஸோ இந்த அளவு இன்னைக்கு அப்டேட் ஆகி ஹூதிகள் மிகப்பெரிய அளவு தங்களை போரை விரிவுபடுத்தியிருக்கிறாங்க. அடிப்படை காரணம் காசாவுக்குள்ள உணவுப் பொருட்கள் போனால் அங்கே இருக்கக்கூடிய படைகள்லாம் வெளியேறணும்னு சொல்லக்கூடிய பலஸ்தீன் விடுதலை முன்வைத்து இவ்வளவு பெரிய ஒரு போரை வந்து இன்னைக்கு எடுத்து கொண்டு சென்று கொண்டிருக்கிறார்கள். இன்னும் சில தகவல்களை திரட்டி கொண்டு இன்ஷா அல்லாஹ் விரைவில் வந்து உங்களை சந்திக்கின்றேன். நன்றி. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.